ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்கியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய சிறந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். 108 திவதேசங்களை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நாம் திரு சிறுபுலியூர் என்ற திருத்தல மகிமையை பற்றி சிந்திக்கவிருக்கிறோம். பேரிலேயே புலி உள்ளது. புலி என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது யார்? வியாக்ரபாதர் என்ற புலிக்கால் முனிவர். அவருடைய பெயரிலே இங்கு ஆலயம் உள்ளதா என்றால், அவரும் இந்த திருத்தலத்திலே பெருமாளோடு இருக்கிறார் என்பதுதான். என்ன ஆச்சரியம்! அவரோடு பதஞ்சலி முனிவரும் இங்கே விளங்குகிறார். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, அற்புதமாக சிதம்பரத்திலே நடராஜ பெருமானுடைய திரு நடன காட்சியை கண்ட அந்த புலிக்கால் முனிவருக்கு ஒரு ஆசை, மோட்சம் பெற வேண்டும் என்று. சிவபிரானிடத்திலே நடராஜ பெருமானிடத்திலே கேட்ட பொழுது, மோட்சத்தை தர வல்லவன் சரண்யனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் தவம் இயற்றுங்கள் என்று சொல்ல, உடனடியாக புலிக்கால் முனிவர் இந்த திருத்தலத்திலே வந்து கடும் தவம் இயற்ற சிவபக்தரான புலிக்கால் முனிவரான வியாக்கிரபாதர் தன் மீது கொண்ட காதலால் இத்தகைய அற்புதமான தவத்தை செய்கிறார் என்று உணர்ந்து அவருக்கு மோட்சம் வழங்கி தன்னுடைய அருகாமையிலே எவ்வொருமான் நிலைநிறுத்தி கொண்டானா. அவரோடு பதஞ்சலி முனிவரும் எழுந்தருளி இருக்கிறார். சிவபக்தர்களே வைணவர்களாக இங்கே உருமாறி இந்த எம்பெருமானை சேவிக்கிறார்கள். இந்த எம்பெருமான் தெற்கு முகம் நோக்கி சயனித்துக் கொண்டிருக்கிறான். 108 திவதேசங்களிலே தெற்கு முகம் நோக்கி சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் இருவர்தான். ஒருவர் திருவரங்க நாயகர் ரங்கநாதர், மற்றொருவர் திரு சிறுபுலியூர் தலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய அருள்மா கடலமுதன் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமாள். உற்சவர் கிருபா சமுத்திரன் என்ற பெயரிலே அருள்பாலிக்கிறார். இந்த திருத்தலத்தினுடைய மற்றொரு மகாத்மியமாக நான் ஆதிசேஷனுடைய சிறப்பினை சொல்ல வேண்டும். ஏன்? ஆதிசேஷன் பாம்படையாக உருமாறியது, அந்த வரத்தை பெற்றது இந்த திருத்தலத்தில் தான். அதனால்தான் ஆதிசேஷனுக்கு தனியாக ஒரு கோவிலே இருக்கிறது. மணவாள மாமுனிகள் இங்கே சேவித்திருக்கிறார். முக்கியமாக அப்படி ஒரு வரத்தை ஆதிசேஷன் பெற்றார்? நாகங்களின் தலைவர் ஆதிசேஷன். அவர் கருடனுடைய சகோதரனாகவே பேசப்படுகிறார். கருடாழ்வார் மிக பெரும் பலம் பொருந்தியவர். கடுமையான தவப்பயனால் பெருமாளே கருடனிடத்திலே வரம் கேட்டு, நீதான் என் வாகனமாக வர வேண்டும் என்று வரம் வாங்கினார். உடனடியாக கருடன், யாம் உமது கொடியிலே அமர வேண்டும், உமது கொடியே கருட கொடி என்று பெயர் பெற வேண்டும் என்று சொல்லி கருடத்வஜன் என்று பெருமாளுடைய கொடியே பேசக்கூடிய அளவுக்கு வரத்தை பெற்றார். அப்படியானால் ஆதிசேஷன் பாம்பனையாக மாறுவதற்கு ஒரு அற்புதமான தலம், அதற்கு வரம் கொடுத்த தலம் இந்த திருத்தலம். எப்படி என்றால், ஆதிசேஷனும் கருடனும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட பொழுது இயல்பிலேயே தன்னால் கடுமையாக தன்னுடைய தாய் பாதிக்கப்பட்டார். அதாவது கருடாழ்வாருடைய தாயான வினதை ஆதிசேஷன் உள்ளிட்ட நாகங்களுடைய தாயாக விளங்கிய கத்ருவையால் அடிமையாகவே விளங்கினாள். பல அநீதிகளை செய்தார். எனவே அந்த கத்துவை கேட்டுக்கொண்டதற்கிணங்க அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களை எல்லாம் வென்ற கருடாழ்வார் அமிர்தத்தை கொண்டு வந்த பொழுது அந்த கத்துவை அவரிடத்திலே கருடனிடத்திலே மோத முடியாமல் திணறினார். பெருமாளிடத்திலே கருடாழ்வார், நாகர்கள் இனி என் உணவாக வேண்டும் என்று வரம் பெறுகிறார். எனவே நாக கூட்டங்கள் எல்லாம் கடுமையான நாகங்கள். நீங்கள் பார்க்கலாம், வாசுகி என்ற நாகம்தான் திருப்பார்கடல் கடைவதற்கு பயன்பட்டது. அதுதான் கருடனுக்கு பூணூலாக இருக்கிறது. ஆதிசேஷனோ கருடனுடைய இடது கை வளையமாக காட்சி தருகிறான். அது மட்டுமல்லாமல் கார்கோடகன் என்ற நாகம் அரைஞானாக விளங்குகிறது. மற்றைய நாகங்கள், அத்துணை நாகங்கள், தட்சகன் போன்ற பயங்கரமான நாகங்கள் கருடனுடைய ஆபரணங்களாகவே விளங்குகின்றன. சிவபெருமானுக்குத்தான் நாகாபரணம் என்ற பெயர் என்றால், கருடனுக்கும் அத்தகைய பெயர் பொருந்தும் என்பதற்கேற்ப நாகங்களையே கருடன் ஆபரணமாக கொண்டிருக்கிறார். எனவே நாக கூட்டங்களின் தலைவனாக விளங்கிய ஆதிசேஷன் கருடனை பார்த்த பொழுது யார் பலத்திலே பெரியவர் என்று மோதிக்கொண்டார்கள்.
ஒரு கட்டத்திலே கருடாழ்வார் பெற்ற வரத்தின் அடிப்படையிலே ஆதிசேஷனை எளிதில் வீழ்த்தக்கூடிய நிலைக்கு வந்து விடுகிறார் கருடாழ்வார். கருடனுடைய வேகத்தையும் பலத்தையும் பார்த்த ஆதிசேஷன் நடுங்கி பல விபதேசங்களுக்கு ஓடுகிறார். கருடன் துரத்தி கொண்டே வருகிறார். நிறைவாக இந்த திரு சிறு புலியூர் தலத்திற்கு வந்து மானச புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய தீர்த்தத்திலே அமிழ்ந்து கடுமையாக தவத்திலே இறங்குகிறார். இந்த திருத்தலத்திற்கு கருடன் வந்த பொழுது ஆதிசேஷனை காண முடியவில்லை என்பதால் சுற்றி சுற்றி பார்க்கிறார். அந்த தலத்திலே ஆதிசேஷனுடைய கடுமையான தவம் பலித்துவிட கிருபா சமுத்திரனாக விளங்கக்கூடிய பெருமாள் ஆதிசேஷனுக்கு அபயம் அளித்து அவர் எண்ணியதற்கேற்ப நீ என் படுக்கையாகவே விளங்குக என்று சொல்லி ஆதிசேஷனை தன் படுக்கையாக அமைத்துக் கொண்டார். அதை கண்ட கருடாழ்வாரும் மனம் மாறி பெருமாளை வணங்க எதிர் எதிர் துருவங்களாக இருந்த ஆதிசேஷனும் கருடாழ்வாரும் உண்மையான பாசம் கொண்ட சகோதரர்களாகவே மாறினார்கள். உண்மையை சொன்னால் வைகுண்டத்திலே அனந்தன், கருடன், விஸ்வக்ஷேனர் என்று சொல்லக்கூடிய வகையிலே பெருமாளுடைய நித்திய சூரிகளாக சொல்லப்படுகிறார்கள். அதிலே அனந்தன் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் தான் முதலாம் நித்திய சூரியாக, எம்பெருமான் பள்ளி கொள்ளும் பொழுது படுக்கையாக, தலை வைக்கக்கூடிய தலையணையாக, பெருமாள் அணியக்கூடிய பூம்பட்டாக, பெருமாளுக்கு வைகுண்டத்திலே காட்சி தரக்கூடிய விளக்காக பல நிலைகளிலே சேவை சாதிக்கிறார். ஏன், அமர்ந்தால் சிங்காதனமாக விளங்குகிறார், நடந்தால் பாதுகையாக விளங்குகிறார், சென்றால் குடையாக மாறுகிறார். இப்படி பல கைங்கரியங்களை செய்வதால் தான் ஆதிசேடனுக்கு முதலிடம் தரப்பட்டுள்ளது. அதனால் தான் சிறப்பாக வைகுண்டத்திலே நித்திய சூரிகளிலே முதலாவதாக ஆதிசேடனும், இரண்டாவதாக கருடாழ்வானும், மூன்றாவதாக சேனை முதல்வர் என்று சொல்லக்கூடிய விஸ்வக்சேனரும் விளங்குகிறார்கள். இப்படியாக நித்திய சூரிகளிலே இருவர் தங்களுக்குள் போட்டியிடும் பொழுது பெருமாள் அவர்களை அமைதிப்படுத்தி அவர்களையும் ஆட்கொண்ட ஒரு திருத்தலமாக திரு சிறுபுலியூர் விளங்குகிறது. அது மட்டுமா, முக்கியமாக பதஞ்சலியும் வியாக்கிர பாதரும் எம்பெருமானோடு இணைந்து கர்ப்பகிரகத்திலே சேவை சாதிக்கிறார்கள். இது எம்பெருமான காணும் பொழுது பால சயனம், அதாவது ஒரு குழந்தை சயனித்திருப்பதை போலே தோன்றும். முக்கியமாக ஒரு புலி படுத்துக் கொண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் தோன்றுவதால் இதை புலியூர் என்று அழைத்ததாக பலர் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு திவ்யதயமான திருத்தலத்தை திருமங்கை ஆழ்வார் தன் பாடல்களால் போற்றி பாடி பூசித்திருக்கிறார். எனவே இந்த தலத்திற்கு நாம் வருகை தந்தால் நாக தோஷங்கள் நீங்கிவிடும். உங்களுக்கு தெரியும், கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், இது போன்ற தோஷங்கள் இருந்தால் குழந்தை பேரு தள்ளி போகும், திருமணம் நடக்காமல் போய்விடும். இப்படிப்பட்ட சமயத்திலே மரணகண்டம் கூட ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ சுபர்களுடைய பார்வை இல்லாமல் இருந்தால், சுபர்களின் பார்வையில் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு பலவிதமான கண்டங்கள் ஏற்படும். அதையெல்லாம் தீர்த்து தரக்கூடிய திருத்தலம் தான் திரு சிறுபுலியூர். நாகதோஷம், சர்ப்பதோஷம் இவற்றிலிருந்து விடுவிக்கக்கூடிய திருத்தலம். முக்கியமாக பக்ஷிராஜன் பெருமாளை வணங்கி ஆதிசேஷன் மீதான கோபத்தை தீர்த்து கொண்டதால் நாம் இங்கே வந்தால் எதிரிகளின் தொல்லை முற்றிலும் அகன்றுவிடும். தேவையில்லாமல் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்திலே நாம் வேலிக்காக சண்டையிடுவோம், நாம் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளுக்காக சண்டையிடுவோம். தேவையில்லாமல் சண்டை வந்து அது பெரிய அளவிலே வழக்காக சென்று மாறிவிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் இருப்பதற்காகவும் நாம் பணிபுரியக்கூடிய இடத்திலே சுமூக நிலை நீடிக்கவும் குடும்பத்திலே ஒற்றுமை வரவும் இந்த திரு சிறுபுலியூர் தலத்திற்கு வந்து பகவானை சரணாகதி செய்தால் நாம் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறப்படும். இந்த திருத்தலம் திருவாரூர் கொல்லுமாங்குடிக்கு அருகாமையிலே விளங்குகிறது. நான் அந்த தலத்திற்கு சென்று எம்பெருமானை காணும் பொழுதே மனதிற்குள்ளே அலாதியான பக்தி மேம்பட்டுவிடும். திருமங்கையாழ்வார் போற்றி பூசித்த வகையிலே நாம் அந்த பெருமாளை காணும் பொழுது குழந்தையாகவே மாறிவிடுவோம். அந்த பகவானுடைய திருமேனி, கிருபா சமுத்திரனாக விளங்கக்கூடிய எம்பெருமானுடைய அற்புதமான திருமுக மண்டலம், இவையெல்லாம் காணும் பொழுது நாம் அந்த எம்பெருமானிடத்திலே சென்று கை குவித்தாலே அவருடைய கிருபை என்பது சமுத்திரமாக பெருகி நம்மையும் நம் குடும்பத்தையும் வாழ வைக்கும் என்பது திண்ணமில்லை. எனவே திரு சிறுபுலியூர் சென்று வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் ஆதிசேடனும் வணங்கி இந்த பெருமாளிடத்திலே சென்று நாமும் பிரார்த்தனை செய்வோம்.
நம் மனதில் உள்ள குறைகள், கவலைகள், ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாம் நீங்க பெற்று நன்மையான ஒரு வாழ்வை, வளமோடு கூடிய நலமோடு பெருகிய வாழ்வை பெறுவோம் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு திரு சிறுமுலியூர் பெருமாளை சரணாகதி செய்து ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.